அண்மைச் செய்தி. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலையொட்டி முதல் நாள் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் முதல் நாளில் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கிறது. தற்போதைய அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் முதல் நாள் வேட்புமனு தாக்கல் இன்று காலை துவங்கிய நிலையில் தற்பொழுது முதல் நாளுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு எமது செய்தியாளர் சித்தார்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சித்தார்த். முதல் நாள் வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்திருக்கிறது. எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள்? விரிவான விவரம். புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 23ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் என தேர்தல் துறை தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இன்று காலை முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வேட்பாளர்கள் தங்கள் மனுக்களை தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மாநிலம் முழுவதும் மொத்தம் 17 தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இருப்பதால் 17 இடங்களில் மனு தாக்கல் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரி 12 இடங்களும், காரைக்கால் 3 இடங்களிலும், மாஹே யானமில் தலா ஒரு இடமும் வேட்புமனு தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 24ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனையும் 26ஆம் தேதி வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாளாகவும், மேலும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்படும். இதனிடையே புதுச்சேரியில் இதுவரை எந்த கட்சி சார்பிலும் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் 2 தினங்களுக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு வெள்ளிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் சுயேட்சைகள் யாரேனும் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் இன்று வேட்புமனு காலை முதல் 3 மணி வரை நிறைவடைந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்ய இந்த முதல் நாளானன்று யாரும் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிகாமணி, விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சித்தா.